வணக்கம். உயிர் மூச்சு என்கின்ற ஒரு திரைப்படத்தை ஒரு பிரிவியூ ஷோ பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டில் மதுவினால் நடக்கிற கொடுமைகளை மிக தெல்ல தெளிவாக உயிரோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற திரைப்படம் தான் உயிர் மூச்சு. தீபா சங்கர் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது ஒரு குடும்பம், உணர்ச்சி பூர்வமாக நீதிபதியிடம் அந்த பெண் கதறுகிறதை பார்த்தால், இந்த தொழிற்சாலைகளிலிருந்து சாராய ஆலைகளிலிருந்து பெறப்படுகிற பணம் தான் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல் அத்தனையும் தீர்மானிக்கிறது. பல குடும்பங்கள் உரு தெரியாமல் போவதற்கு காரணம் இந்த மதுக்கடைகள் தான், மதுதான். கதைவசனம் அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி இந்த கிராமத்தினுடைய தத்ரூபமான மதுவினால் கல்யாணம், கச்சேரி, சாவு, வாழ்வு அத்தனைக்கு மதுவில்லாமல் கிராமத்தில் கூடுவதில்லை, களை கட்டுவதில்லை. இதை மிக தெளிவாக தான் நேரடியாக பார்த்ததை, உணர்ந்ததை, அறிந்ததை, தெரிந்ததை பதிவு செய்திருக்கிறார். இந்த கதைவசனாகத்தான். அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி, தயாரிப்பு மெர்சி ரோஸ்லின் ஜோதிமணி, இயக்குனர் பிராட்வே சுந்தர். இந்த படம் ஜூன் 20 வருகிற பொழுது அத்தனை பேரும் பார்த்து அந்த உயிர் மூச்சை, மதுவினால் ஏற்படுகிற தீமைகளை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய படம் உயிர்.